இந்த கோவா இந்த அயன்மேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அவர் இந்த வருஷத்துக்கு முன்னாடி இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் சில வீடியோஸ் பார்த்தேன். ஹெல்த் கான்ஷியஸாக ஒரு இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாரு. அப்போவே வந்து ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இந்த இயர் நடக்கக்கூடிய அயன்மேனில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பிகாஸ் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி சார். ஸோ யூத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம், உங்கள் மைண்ட் ஸ்டேபிளாக சொல்லிட்டு உதாரணமாக இருக்காங்கன்னா அதை பேசணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சரி ஓகே உனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீ போக வேண்டியதானே. திமுக சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தம்பாரு ஓட்டம் அப்படின்னு ஓடுவாங்க. இதில் ஓடுவாங்க. விஜயை பற்றி இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை நீட்னா எடுத்தம்பாரு ஓட்டம் உதயநிதி ஓடுவார். திரு அண்ணாமலையை பற்றி எங்கேயாவது ஒரு சில இடத்துல கேள்வி கேட்டால் உதயநிதி அவர்கள்கிட்ட எடுத்தம்பாரு ஓட்டம்னு ஓடுவார். இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கொடி ஆட்டிட்டு மேரத்தான்னு சொல்லிட்டு பாவம் உங்களில் ஒருத்தர் மட்டும் ஓடி நேருகிறாரு. சரியா? நம்ம சார் ஃபேமஸான சார் நம்ம சார். பீயிங் அ சிங்கிள் ஹியூமன், பீயிங் அ சிங்கிள் பர்சனாலிட்டி, ஒற்றை மனிதனாக திரு அண்ணாமலை அவர்கள் மக்களின் தலைவர். அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் சரி, பாஜகவில் இருந்தாலும் சரி, திரு அமித்ஷா அவர்கள் வந்து சொன்ன பிறகும் அவருக்கு தோன்றியதை வெளிப்படையாக பேசக்கூடிய கட்சி இந்த மனுஷன் இருக்குல்ல, அவர் தான் மனுஷன். இதில் சொல்லக்கூடிய அந்த கருத்து அப்போ ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்துது இல்லை, அதிமுக கூட்டணி எனக்கு போகிறதே எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி தானே அவர் பேசணும். அவர் வந்து கமா போட்டிருக்காரு, அவர் ஃபுல் ஸ்டாப் போடல. ஓகேவா, பார்க்கலாம், நான் நம்புகிறேன், நான் அவர்களை நம்புகிறேன் அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஓகே. அவர் பாஜகவில் இருந்தாலும் அவர் முன்னெடுத்திய அரசியல் திராவிட அரசியல், திராவிட ஸ்டைலில் தான் அரசியல் பண்ணார். அண்ணாமலை எது பண்ணாலும் அவர் வெற்றி தாங்க, அவருக்கு 100% வெற்றி தான், 100% வெற்றி தான். இதை பற்றி கமெண்ட் பண்ணுறவங்களாம் அதை பொறுத்து கொள்ள முடியல, அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. என்னடா இந்த மனுஷன் எங்கே போனாலும் ஷைன் ஆகலாம், எங்கே போனாலும் பேசலாம், எங்கே போனாலும் அவர் கூட்டம் வருது, எங்கே போனாலும் அவருக்கு பாசிட்டிவாக இருக்குது, எங்கே போனாலும் நினைக்கிறது யாரு? எதிர்கட்சியான திமுக அவங்களா இல்லை சொந்த கட்சி இருக்கக்கூடியவங்களா? அந்த கட்சி உள்ளவங்களும் இருக்காங்க. சரியா? திமுகவில் இருக்கவங்க ஆப்வியஸாக அவன் நல்லதான் நினைப்பான். இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக அண்ணாமலை, இப்போ நயனார் தலைமையிலான பாஜக, இந்த பாஜகவும் இந்த அதிமுகவும் இப்போ கரண்ட்ல போற இந்த வேகம் 2024 அண்ணாமலை தலைமையிலான அந்த பாஜக போன வேகத்துக்கு ஈடா இருக்கா? நிச்சயமாக இல்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் திரு சிபி நவீன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று அண்ணாமலை அவர்கள் கோவாவில் அந்த சைக்கிள் ஓட்டினது, ரன்னிங் போனது எல்லாமே ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த காட்சி. கோவா போயிட்டு அண்ணாமலை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இங்கே அரசியல் களம் ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணாமலை கோவாவில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கோவாவிலிருந்து திரும்பிய பின்பு என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? இப்படியான கேள்விகள் விவாதங்கள் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க அடுத்த. சார், இப்போது ஒரு நார்மலாக ஒரு மனிதனுக்கு வந்து எப்போவுமே வந்து 2 விஷயம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஃபிசிக்கலாகவும் நம்ம வந்து ஆற்றலாக இருக்கணும், மென்டலாகவும் ஆற்றலாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் மென்டலாக தான் இருக்கிறாங்களே தவிர்த்து மன வலிமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடல் வலிமை மன வலிமை. ஓகேங்களா? ஸோ திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வருவதற்கு முன்பாகவே அவர் சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல, வேலையை நான் விட்ட பிறகு வந்து ஒரு 10 நாட்கள் வந்து நான் அந்த விபாசனா மெடிடேஷன் தான் நான் போயிட்டு ஃபோக்கஸ்டாக இருந்தேன், ஒரு தனிமையில் இருந்தேன், நிறைய மாற்றங்கள் வந்தது. அப்புறமேட்டு ஹிமாலயா நான் போனேன், ஃபுல்லாக மெடிடேஷனில் இருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்காக அப்படின்னா கடவுள்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு உத்தரவு வாங்கிட்டு வரதாலாம் அர்த்தம் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக மனசும் சரி உடம்பும் சரி ஒரு தெளிவான பாதையை நோக்கி இருக்கணும், வலிமையாக இருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஒரு விஷயம் சார். இதில் அரசியல் கலந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த கோவா இந்த அயன்மேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அவர் இந்த வருஷத்துக்கு முன்னாடி இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் சில வீடியோஸ் பார்த்தேன், அந்த வாக்கிங்லாம் போயிட்டு ட்ரெட்மில்ல நடந்துட்டு இருக்க மாதிரியும். இந்த இயரா இல்லை லாஸ்ட் இயராக தெரியல, ஹெல்த் கான்ஷியஸாக ஒரு இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாரு. உடம்பு வந்து ரொம்ப வெயிட் போட்டேன், ஸோ உடம்பு கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாரு. அப்போவே வந்து ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், இந்த இயர் நடக்கக்கூடிய அயன்மேனில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பிகாஸ் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி சார். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம்லாம் கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் கடலில் வந்து நீந்தி வரணும், அதுக்கப்புறம் 90 கிலோமீட்டர்ஸ் வந்து சைக்கிள் ஓட்டணும், அதுவும் அந்த கோவாவோட அந்த மவுண்டைன் வேலியில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ரன்னிங் 20 கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்கும், இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஒரு ஃபிட்னஸாக இல்லை அப்படின்னா கிடையவே கிடையாது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தற்குறித்தனமாக
கேவலமாக விமர்சிக்கிறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அபத்தமாக இருக்குது சார். சரி, இது அரசியலாக பார்க்காம ஓகே, சென்னையில் ஒரு தமிழ்நாடு உரியவர் இங்கேருந்து போகிறாரு, ஒரு கோவாவுக்கு போயிட்டு ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறாரு, ஒரு மக்களின் தலைவராகவும் இருக்காரு. இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்து பரவாயில்ல, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காரு. ஸோ யூத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம், உங்கள் மைண்ட் ஸ்டேபிளாக சொல்லிட்டு உதாரணமாக இருக்காங்கன்னா அதை பேசணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு தள்ளி இங்கே பாரு அங்கே தங்குது, சரி ஓகே உனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நீ போக வேண்டியதானே, உன்னால் முடியாது, நாலு வக்கீல் இல்லை. இந்த திராவிட கும்பலாக இருக்கட்டும், இல்லை வந்து விமர்சனம் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கட்டும், தகுதியே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு நீ விமர்சனம் மட்டும் தான் பண்ண முடியும் கடைசி வரைக்கும். சரியா, விமர்சனம் மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்க முடியும். ட்விட்டர்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, போஸ்டர் போட்டுட்டு விமர்சனம் வேறு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி செயல்பட முடியுமா? உன்னால அவர் பண்ணதை பண்ண முடியுமா? ஓகேவா? அது என்னன்னா உண்மையாகவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதாவது அண்ணாமலை போன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுத்து வைக்கும் போது கண்டிப்பாக அது வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். மிஸ் அரவிந்த், அப்படியே வந்து கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுங்க, நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? சரியா, எங்கேயாவது இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும், மென்டலாகவும் ஃபிட்டாக இருக்கணும். மென்டலுங்க தான் இருக்கானுங்க இங்கே தவிர்த்து. ஒருத்தன் கோப்பையை தூக்கிட்டு வந்துட்டான் பெருசாக, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு ஒரு உறவு, அந்த கோப்பை நல்லா இருக்குது பெருசாக இருக்குன்னு தூக்கி வந்து போஸ்ட் கொடுத்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமாக்கி விட்டு அடுத்து நீங்கள் அசிங்கப்பட்டீங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு இருக்க ஸ்போர்ட்ஸ் நாலேஜ். ஆனால் உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா பயங்கரமாக லெக் ஸ்பின்னர்ன்றாரு. உங்கள் அப்பாவுக்கு லெக் ஸ்பின்னர் பிடிக்கின்றதுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பையை தூக்கிட்டு வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுவியா? எவ்வளோ பெரிய மானக்கேடு உங்களுக்கு புரியுதா? அங்கேயும் பாருங்க, அவர் சொல்லியிருக்க சட்டசபையில், உங்களுக்கு தெரியாது அவர் பயங்கரமான ஒரு லெக் ஸ்பின்னர். உங்கள் அப்பா கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா எவனா கோப்பை தூக்கிட்டு அப்பா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், அப்பா உனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், அப்பா பார்ப்பா எவ்வளோ பெரிய கோப்பை பாருவான்னு சொல்லி உடனே வந்து ஃபோட்டோ எடுப்பீங்களா? இவ்வளவுதான் சார் நாள் இவங்களோட அரசியல், இவ்வளவுதான் ஸ்போர்ட்ஸை பொறுத்த அளவுக்கு. சரி ஓகே, அடுத்து நம்ம சொல்லலாம், ஏன்னா ரேஸ்லாம் விட்டாரு, யாருக்காக ரேஸ் விட்டாரு ஊருக்கே தெரியும். அது எவ்வளோ பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. நாங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான், நான் சொல்லலை, இதை நான் பார்த்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுலேயும் வந்து சுயநலம் இருந்ததுதான் நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி நம்ம ஆட்கள் ஓகே, திமுக சேர்ந்தவங்க வந்து பார்த்தோன்னா எடுத்தம்பாரு ஓட்டம் அப்படின்னு ஓடுவாங்க. இதில் ஓடுவாங்க. விஜயை பற்றி இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை நீட்னா எடுத்தம்பாரு ஓட்டணும் உதயநிதி ஓடுவார். சரியா, திரு அண்ணாமலையை பற்றி எங்கேயாவது ஒரு சில இடத்துல கேள்வி கேட்டால் உதயநிதி அவர்கள்கிட்ட எடுத்தம்பாரு ஓட்டணும் ஓடுவார். வேற எங்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்க, எடுத்தம்பாரு இப்போ நீங்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கொடி ஆட்டிட்டு மேரத்தான்னு சொல்லிட்டு பாவம் உங்களில் ஒருத்தர் மட்டும் ஓடி நேருகிறாரு. சரியா, நம்ம சார் ஃபேமஸான சார், நம்ம சார் மாசு சாரை சொல்கிறேன் நான். ஓகேவா, அவர் எப்பவுமே அவர் ஒருத்தர் தான் அப்படியே பார்த்து ஓடிட்டே இருக்காரு. அவரை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸுக்காக உங்கள் கட்சியில் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணதை சொல்லுங்கள். நீங்கள் பசங்களை வச்சு பண்ணலாம் தேவை கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி வந்து ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணியிருக்கீங்க? ஓகேவா, ப்ரெஸ்ஸை பார்த்தா ஓடுறீங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி கேள்வி கேட்டால் ஓடுறீங்க, இல்லை கேள்வி கேட்டால் மிரட்டுறீங்க. சரியா, இவ்வளவுதான் உங்களால் பண்ண முடியுது. ஒரு மனுஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதையும் விமர்சிக்கிறாங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் டேக் பண்ணி வாழ்த்துக்கள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி அவர் பாராட்டியிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, பல்வேறு விஷயத்தை சார்ந்தவங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ ஆப்வியஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சார். நம்ம பார்க்க பரவாயில்லப்பா, இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா, சாத்தியமா, ஓகே எப்படி இருக்காங்களே நம்மளும் முயற்சி பண்ணணும், ஹெல்த் இப்படி இருக்கே நம்மளும் இந்த மாதிரி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு அது தோணும். இதையும் விமர்சிக்கிறது ரொம்ப அபத்தமாக நான் பார்க்குறேன் சார் ஆக்சுவலி. ஓகே சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த கோவா இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அரசியலை நோக்கி அண்ணாமலையின் பயணம் என்னவாக இருக்கு அடுத்து? மேபி அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, இது அரசியலாக பார்க்க வேணாம்னு சொன்னேன். மேபி ஓகேவா, இது எனக்கு தெரியாது. மேபி ஏதாவது அடுத்து இப்போ எலெக்ஷன் வரும்போது இன்னும் நிறைய வேகமாக ஒரு செயல் பண்ணணும், நிறைய விஷயங்கள் அவர் எதிர்கொள்ளணும். ஈ ஷுட் பி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்டு. அதுக்காக அவரே ஒரு எக்ஸாமின் பண்ணிக்கிறதுக்காக ஓகேப்பா நம்ம மென்டலாக ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவர் சொல்லியிருந்தார், குறிப்பிட்டிருந்தார், அவ்வளோ ஒரு பொறுமையாக எவ்வளோ எனக்கு வந்து சகிப்புத்தன்மை இருக்குது, எவ்வளோ கண்ட்ரோல் என்னால் பண்ண முடியுதுன்னு நான் பார்க்குறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இங்கே இருக்கவங்க கிட்ட சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு 10 பேர் 100 பேர் சுடணும் இவங்க மத்தியில். அந்த மாதிரி வந்து பார்த்தா கேவலமான ஒரு ஆட்சிகள் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இல்லையா. இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது கூட ஒரு விஷயமா இருக்கலாம். மீண்டும் வந்து ஒரு ஃபயர் மோடில் ஒரு பிளாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எலெக்ஷனை மேற்கொள்றதுக்கும் பல்வேறு விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பேர் ஆகிறத கூட நம்ம இதை வச்சுக்கலாம், மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. நான் சொன்ன மாதிரி அண்ணாமலை விரைவாகவே தனிக்கட்சி ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு ஒரு பேச்சு. இல்லை அவர் பாஜக விட்டு போக மாட்டார், பாஜக முக்கியமான பதவி கொடுக்க போகிறாங்க, கொடுத்து அவங்க அமித்ஷா பக்கத்திலே வச்சுப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வருது. சார் நான் ஒன்று சொல்லட்டுமா சார், நம்ம இப்படி போகலாம் சார், நம்ம தனிக்கட்சின்ற விஷயத்தை நம்ம விட்டுடலாம் சார். நான் ஒன்று சொல்கிறேன் சார், பீயிங் அ சிங்கிள் ஹியூமன், பீயிங் அ சிங்கிள் பர்சனாலிட்டி, ஒற்றை மனிதனாக திரு அண்ணாமலை அவர்கள் மக்களின் தலைவர்.
அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் சரி, பாஜகவில் இருந்தாலும் சரி, நம்ம பார்க்க வேண்டியது இப்போ என்ன தெரியுமா? அண்ணாமலை என்ன சொல்ல போறாரு? அண்ணாமலை கீழே இருக்கிறவங்க, அதாவது அவரோட தொண்டர்கள், கட்சி சார்ந்து பேசல, அவருக்காக ஒரு ஓட் பேங்க் இருக்கு இல்லையா? மினிமம் 8 to 9% கண்டிப்பா இருக்கு சார் அவருக்குன்னு. நான் சொல்றேன் இன்னைக்கு, ஓகேவா? ஏன்னா பாஜகவில் இருந்து அவன் டெவலப்மெண்ட்டை பற்றி நான் சொல்றேன். 18% இருந்தது இல்லையா? 2.5% இருந்தது. அதனால அவங்க மட்டும் 11.8%, அப்புறம் 18% கூட்டம்லாம் சேர்ந்து அப்படின்னா அவருக்காக போட்ட ஓட்டு மட்டுமே ஒரு 78% கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அண்ணாமலை என்ன பேச போறாரு, யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு, யாருக்காக பேச போறாரு, பிஜேபிக்கு ஓட்டு போடணுமா, ஓட்டு போட வேணாமான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அப்போ யோசிப்பாங்க. இது எல்லாத்தையும் முடிவு பண்ற இடத்துல அண்ணாமலை இருக்காரு. எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா அவரு எனக்கு வந்து இந்த பதவி வேணும், அந்த பதவி வேணும் அவர் கேட்டது கிடையாது. நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, இது பண்ண போறாருன்னு அவர் சொன்னது கிடையாது. நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். மினிஸ்டர் வேணும், சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்டிங் வேணும், டெல்லியில் ஒரு எம்பி பதவி வேணும்னு அவருக்கே கிடையாது. நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். அவர் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் தமிழ்நாட்டில் தான் அரசியல் செய்ய போகிறேன், தமிழ்நாட்டில் இதை விட்டு நான் எங்கன்னா போக போறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஓகேவா? அப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் நாசுக்காக ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டார் ப்ரெஸ் மீட்டில். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எப்பவுமே வந்து பதவியை வந்து வெங்காயம் மாதிரி தான் பார்க்குறான்றது உண்மை. இன்றைக்குமே அவர் லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு? எனக்கும் பொறுமைக்கும் எல்லாம் உண்டு. அதிமுக கூட்டணி இருந்தாலும் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். எவனாவது பேசுவீங்களா? திமுக அந்த திராணி இருக்குமா, அந்த தைரியம் இருக்குமா அந்த மாதிரி பேசுறதுக்கு? எவ்வளோ கேவலமான அவங்க கூட்டணியில் இருக்கவங்க எவ்வளோ கேவலமான விஷயங்களை பண்ணி அக்கிரமமாக அட்டூழியம் பண்ணாலும், தமிழ்நாட்டு மக்களுக்கு பப்ளிக் பண்ணாலும் நீ என்ன பண்ணுற? சொம்பு தான் அடிச்சிட்டு இருக்க. திரு அமித்ஷா அவர்கள் வந்து சொன்ன பிறகும் அவருக்கு தோன்றியதை வெளிப்படையாக பேசக்கூடிய கட்ஸ் இந்த மனுஷனை இருக்குல்ல, அந்த ஆள் தான் ஆம்பளை. அவர் தான் மனுஷன். அதாவது டிரான்ஸ்பரண்ட் பொலிட்டீஷியன், கன்சிஸ்டண்ட்டாக அவர் என்ன ஆரம்பத்தில் சொன்னாரோ இன்னைக்கு வரைக்கும் அதில் அவர் நிற்கிறாரு, டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறாரு. அப்பப்போ எல்லாம் சொல்லக்கூடிய அந்த கருத்து அப்போ ஒன்று மட்டும் தெளிவுபடுத்துது இல்லை, அதிமுக கூட்டணி எனக்கு போகிறது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி தானே அவர் பார்க்கலாம்னு சொல்றாரு. பிடிக்கலன்னு சொல்லலை, நல்லது நடக்கும் நான் நம்புறேன், நான் இன்னும் வெயிட் பண்றேன், என் பொறுமைக்கும் எல்லை உண்டு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றீங்க, பார்க்கலான்றது மேபி இந்த டிடிவி அவங்க விஷயம், ஓபிஎஸ் அவங்க விஷயம்லாம் எப்படி போக போகுது, சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு எதை வச்சு அவர் சொல்றாருன்னு அவருக்கு தான் தெரியும். அதை நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதாவது நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம இங்கே உட்காந்துட்டு முட்டு கொடுத்தா நல்லா இருக்காது. நான் பார்த்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். அவர் வந்து கமா போட்டிருக்காரு, அவர் ஃபுல் ஸ்டாப் போடல. ஓகேவா? பார்க்கலாம், நான் நம்புகிறேன், நான் அவர்களை நம்புகிறேன் அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, ஓகே இன்னும் மாற்றங்கள் வரும், நல்ல முடிவுகள் வரும். மேபி சீட் ஷேரிங் அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி சீட் ஷேரிங் என்ன ஆகுதுன்னு நம்பலாம். இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணீங்க, எல்லாம் பேசுனீங்க, கடைசி நீ 10 சீட்டை வாங்கிட்டு வந்துட்டேன்னா, 15 சீட்டை வாங்கிட்டு வந்துட்டேன்னா, ஓகேவா? ஸோ எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 50% வேணும், ஆல்மோஸ்ட் 65-67 சீட்டு வேணுன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படிதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒருவேளை 20 சீட்டு வாங்கிட்டோம்னா அப்புறம் எதுக்கு இவ்வளோ பண்ணணும்? அவசியமே இல்லையே. மேபி அதை கூட மைண்டில் வச்சு சொல்லலாம். நீ இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த உருவாக்கி நான் பண்ணியிருக்கேன், ஓகேவா? நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ விஷயங்கள், எதுக்கு அதிமுக நம்ம வந்து கூட வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவர் இருக்கலாம் இல்லையா? நியாயமான விஷயம் தானே, 100% நியாயமான விஷயம். இல்லை, அப்சர்வ் பண்ண வச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 2 கருத்து தான் வருது மக்கள்கிட்ட இருந்து. ஒன்று, அண்ணாமலையால தான் பாஜக கட்சி வளர்ந்துச்சு அப்படின்ற ஒன்று. இன்னொன்று, பாஜக இருக்கனால தான் அண்ணாமலையே வெளியே தெரிஞ்சாரு, பாஜக கட்சியை வச்சு தான் அண்ணாமலை அப்படின்னு ஒரு கருத்து. இந்த 2 கருத்துல எது? நிச்சயமா கிடையாது சார். அண்ணாமலை அவர்களால் தான் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்தது. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததுக்கு அண்ணாமலை அவர் தான் காரணம். ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இணையாமல் எந்த கட்சியில் இணைந்திருந்தாலும் அவர் பீப்புள் லீடரா மாறி இருப்பாரு. அதாவது இது வந்து அவருடைய ஓன் கெப்பாசிட்டி. திமுக கூட அதுல அவர் சேர மாட்டாரு. அது ஒரு கொள்கையை பொறுத்து. நான் காமனா சொன்னது என்னன்னா, அவருக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும் இல்லையா, அதை பொறுத்து பாஜக இல்லாமல், அதிமுக இல்லாமல், பாமக இருந்துருக்கலாம், இல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்துருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன். அதனால தான் அது வந்து பாத்தீங்கன்னா, அது நம்ம யாரையுமே சொல்ல வேணாம், குறிப்பிட்டு எந்த கட்சி சொன்னா அப்புறம் அவங்க அந்த ஒரு நாளைக்கு நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும். அது வேண்டாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலா ஒரு சிங்கிள் பர்சனா அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே அவரு தான் தேடி போற மாதிரி அவர் வச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் எதுவுமே எனக்கு வேணாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, எனக்கு தெரியும், எனக்கு எதுவுமே வேணாம், ஐ நோ ஹூ ஐ ஆம், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு சொல்ல, ஐ நோ மை கெப்பாசிட்டி. இட் இஸ் நாட் ஸோ ஈஸி இல்லை மிஸ்டர் அரவிந்த். அதாவது அவருக்கு 40 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு 40 வயசுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த எவ்வளவு பிசிக்கலாவும் அவர் ஃபிட்டா இருக்காரு, மென்டலாவும் அவர் ஃபிட்டா இருக்காரு, திரும்பி நிரூபிச்சிருக்காரு இல்லையா? இந்த இடத்துல அவ்வளோலாம் ஈஸியாலாம் பண்ண முடியாது. நம்ம நினைக்கலாம் அப்படியே வந்து ஃபிட்டா ஒல்லியா நம்ம பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ணவே முடியாது நீங்க. ஸோ அவர் எதை எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி கான்ஃபிடென்ட். அவர் எதை எடுத்தாலுமே அதை கம்ப்ளீட் பண்ணுறாரு, எதை எடுத்தாலுமே கன்சிஸ்டண்டாக இருக்காரு. அவரோட சொல்லிலும் சரி, செயலிலும் சரி, அரசியலிலும் சரி,
அவர் கொடுத்த வாக்குறுதியிலும் சரி, அவர் அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காரு. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, எங்க மாறி பேசியிருக்காரு சொல்லிட்டு நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன். எங்கேயுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் வெரி கன்சிஸ்டன்ட். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பொய் கிடையாது, டிரான்ஸ்பரன்சி. அவரோட அக்கௌண்ட்ஸ் முத கொண்டு எல்லாமே நெட்ல போனீங்கன்னா வரப்போகுது. 10 வருஷம் அக்கௌண்ட்ஸ் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. ஒரே ஒரு வாட்சுக்கு நீ ஊழல் பேசுனால நீ என்ன பாடுபட்டேன்னு தெரியும். சொன்னதை செஞ்சிருக்காரு. வைத்த கலக்கி ஓட விட்டுருக்காரு திமுகவை. இந்நேரம் அவருக்கு இருந்தாருன்னா இன்னும் பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்திருப்பான், வெளில இருந்திருக்க மாட்டான். புரியுதுங்களா? நிம்மதி இல்லாமல் சுத்தி இருந்திருப்பான். ஸோ சி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மரா தான் இருந்திருக்காரு அவர். சரியா? நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் என்ன ஃபீல் பண்றாங்களோ யங்ஸ்டர்ஸ், அவங்களோட அவங்க என்ன நினைக்கிறோம் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் பார்க்குற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள், பேசுற விஷயங்கள். அண்ணாமலைனா என்னங்க நினைக்கிறீங்க, திரு சீமானா என்னங்க நினைக்கிறீங்க, திரு விஜய் என்னங்க நினைக்கிறீங்க, நம்ம பேசுறோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த இன்புட்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே சார், இப்போ இந்த பாஜக அப்படின்றது இன்னுமே ஒரு வேல்யூ இருக்குன்னா அது அண்ணாமலை இன்னும் இருக்கிறார் அப்படின்றதான். அண்ணாமலை இல்லாத பாஜக என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை இல்லாத பாஜக அண்ணாமலை முன்னாடி எப்படி இருந்தோ அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி பழைய மாதிரி நோட்டா கூட இல்ல, ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை இல்லாத பாஜக அவர் இல்லாத போது எப்படி இருந்ததோ அப்படித்தானே மாறும். நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சுட்டேன். அவருக்காக தான் 8.5% ஓட்டு, 8% மேல ஓட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்து நான் சொல்லிட்டேன், அவரோட உழைப்புன்னு நான் சொல்லிட்டேன். அதை கொண்டு போய் சேர்க்க வச்சிருக்காரு. அது அப்படியே பேக் ஃபயர் ஆயிடும் பிஜேபிக்கு. இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லீடர் உங்களுக்கு வந்திருக்காரு, உழைச்சிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு, வெரி டிரான்ஸ்பரண்டாக இருந்திருக்காரு, மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு. இவ்வளோ பண்ணவங்களே நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி வெளியில அனுப்புனீங்கன்ற ஒரு தாட் மக்களுக்கு வரும்ல அந்த இடத்துல. அது எப்படி பாசிட்டிவா பாஜகவுக்கு மாறும்? இல்ல, பாஜக மட்டும் உங்களுக்கு பாஜக கட்சியை வெளியே தூக்கி காமிச்சாரு அண்ணாமலைன்னு சொல்ல அதே கருத்தை பாஜகவை, அதாவது அண்ணாமலை தனிநபரா பார்க்க பாஜக கட்சியா பார்க்கக்கூடியவர்கள் பாஜகன்ற கட்சி வாய்ப்பு கொடுத்தனாலதான் வந்திருக்காருன்னு ஒரு கருத்தை வைப்பாங்க. மாதிரி கொள்கைன்னா அவர் கொள்கை ரீதியா போக மாட்டார் திமுக, நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப கொள்கை இந்த ஒரு கட்சி தான் அவருடைய கொள்கைக்கு சரிசமமாக தேசம் அப்படின்றதுல இந்த கட்சி மட்டும் தான் இருக்குது. அப்ப இங்கதான் வந்தாங்கன்னு இதுதான் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே இடம். இதை விட்டுட்டு போனாருன்னா அண்ணாமலை கட்சிக்கு செய்யக்கூடிய ஒரு எதிர்த்து நீங்க ஆக்சுவலா இப்ப கேள்வி ரெண்டாவது கேட்டது வர மாதிரி முதல்ல என்ன கேட்டீங்க அப்படின்னா கட்சி அவரை ஒதுக்கி வைத்தால் கேட்டீங்க. கட்சி இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா அவர் விலகி விட்டார். ஆமா, அவரு விலகி விட்டாருன்னா அதுக்கு என் பதில் வேற. நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம முதல்ல அந்த கேள்வி கேட்டுட்டீங்க, தனி கட்சி ஆரம்பிப்பாரா, என்ன பண்ணுவார்ன்றதா, அவர் விலகி அதை ஆரம்பிப்பாரா, அது நம்ம பதில் சொல்லிட்டோம் ஆக்சுவலா. சோ அந்த விலகி விட்டார்ன்றது தப்பு. நீ கேட்டது என்னன்னா பாஜக அவரை ஒதுக்கிட்டா, பாஜக அவர் வேணான்னு சொல்லிட்டா, பாஜக அண்ணாமலை இல்ல அப்படின்னா விச் மீன்ஸ் பாஜக அவரை வேணான்னு ஒதுக்கிட்டா நான் சொன்னது நடக்கும். சரி, நீங்க ஒரு லீடரை கொண்டு வந்தீங்க, 2% தான் ஓட்டு இருந்தது, பாஜக தமிழ்நாடு தெரியாம இருந்தது, ஒருத்தர் உழைச்சி எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சு அவர் ஸ்டைல் ஆஃப் அரசியலை பண்ணிட்டு, அவர் பாஜகவில் இருந்தாலும் அவர் முன்னெடுத்திய அரசியல் திராவிட அரசியல், திராவிட ஸ்டைல தான் அரசியல் பண்ணாரு. இன் மீன்ஸ் அவனுங்க பண்ண மாதிரி வந்து திட்டு தரம் முளமாடி தந்த பத்தி நான் பேசல. நான் அரசியல் அதுன்னு சொன்னது என்னன்னா லைக் அவங்க பண்ற அந்த அடாவடித்தனமான அந்த பேச்சா இருக்கட்டும், ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், மக்களை ஆதரித்து மக்களுக்கான திராவிட அரசியல் முன்னே அவங்க அதாவது ஊழலை உடனே முன்வைக்கிறதா இருக்கட்டும், அதிரடியான அரசியல் பண்ணுவாங்க இல்லையா, பாசிட்டிவ் வேலை நான் சொல்றேன். அந்த அவங்க ஸ்டைல்ல உட்காந்து அவங்க ஈக்குவலா அடிச்சது தான் அவரோட ஸ்டைலு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பாஜக வந்து ரெப்ரசன்ட் பண்ணான்னு சொல்ல முடியும்? அந்த மாதிரி அரசியல் பல பேருக்கு பாஜகவிலேயே பிடிக்கலையே அவர் பண்ண அரசியல். நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. அவர் தான் சொல்லிட்டாரு, ஐ எம் எ வெரி அக்ரெசிவ் பொலிட்டீஷியன். என் கூட இருந்தீங்கன்னா பிரச்சனை வரும், பஞ்சாயத்து வரும், நீங்கள் பல விஷயம் சந்திக்க வருங்க, அவங்க மட்டும் என் கூட இருங்க, இல்லைன்னா போயிடுங்க. இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் அரவிந்த் சார். நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூசி முழுகி ஓகேவா சொம்ப அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் அவர் கிடையாதுன்னு தான் சொல்றேன். அவர் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது, நான் திரும்ப சொல்றேன். நீங்க போய் யூடியூப்லயும் கூகுள்லயும் பண்ணி பாருங்க, அவரோட பேட்டிகளை பாருங்க, அவரோட பேச்சுகளை பாருங்க. எனி சப்ஜெக்ட் இந்த வேர்ல்டு, உலகத்தில் நீங்கள் எதை பற்றி அவரிடம் கேள்வி கேட்டாலும் அதை பற்றி தென்னந்தெளிவா பேசக்கூடிய ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ஆளு. சரியா? நிறைய இருக்கு பேசுறதுக்கு அவரை பத்தி. ஓகேங்களா? நீங்க கம்பேரே பண்ண முடியாது. நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன், ஐ ஸ்டாண்ட் வித் ஒன். நான் கன்சிஸ்டண்டா சொல்றேன், கட்சிக்கு அப்பாற்பட்டு எங்க போனாலும் அண்ணாமலை அவர்கள் அவர் தான் நம்பர் 1 இருப்பாருன்றது என்னோட கருத்து. அதான் நான் காமனா வச்சுட்டேன். இப்ப பாஜக அண்ணாமலை போனா பாஜக தான் லாஸ்ன்னு நான் சொல்றேன். இப்ப பாஜக வச்சுக்கணும், தனி கட்சி ஆரம்பிக்கணும், அண்ணாமலை எது பண்ணாலும் ஒரு வெற்றி தாங்க அவருக்கு. 100% வெற்றி தான், 100% வெற்றி தான். இதை பத்தி கமெண்ட் பண்றவங்களாம் அதை பொறுத்து கொள்ள முடியல, அவங்கனால அக்செப்ட் பண்ண முடியல. என்னடா இந்த மனுஷன் எங்க போனாலும் ஷைன் ஆகிறான், எங்க போனாலும் பேசுறான், எங்க போனாலும் அவர் கூட்டம் வருது, எங்க போனாலும் அவருக்கு பாசிட்டிவா இருக்கு, எங்க போனாலும் நினைக்கிறது யாரு? எதிர்கட்சியான திமுக அவங்களா இல்ல சொந்த கட்சி உள்ளவங்களும் இருக்காங்க. சரியா? திமுகல இருக்கவன் ஆப்வியஸா அவன் நல்லதான் நினைப்பான். அவன் கட்சியை தவிர்த்து அவன் குடும்பத்தை தவிர்த்து அவன் உலகத்துல வர எவன் நல்லது நினைச்சா சரித்திரமே கிடையாது திமுக பொறுத்த அளவுக்கு. நான் சொல்றது என்னன்னா, ஊடகவியாளர் பல பேர் இருக்கட்டும், ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க,
அவங்களுக்குமே சில பேருக்கு அந்த ஒரு வெறுப்பு இருக்கு, பிடிக்கல, அது வந்து தெரில. அவங்கவுங்களுக்கு ஒரு அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். நம்ம அதை போய் திணிக்க முடியாது. அவங்க மக்கள் மேலே திணிக்கிற மாதிரி அண்ணாமலை பற்றிய ஒரு விஷயத்தை நரேட்டிவ் அவங்க செட் பண்ண பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மை பெர்ஸ்பெக்டிவ். நான் முதையே சொல்லிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்த சோஷியல் மீடியாலையும் நான் பேசின மக்கள்கிட்டையும் நான் படித்த புத்தகங்கள்லையும் நான் தெரிஞ்ச விஷயங்களை மக்களோட பிரதிபலிப்பாக தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். அப்படி நான் பேச நெகட்டிவாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல, போய் பேசுகிறேன் சும்மா உருட்டுன்றது சொல்ல போகிறாங்களே, தெரியதானே போகுது, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ அண்ணாமலை இந்த அரசியல் களத்தை நோக்கி வர்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக அண்ணாமலை, இப்போ நயனார் தலைமையிலான பாஜக, இந்த பாஜகவும் இந்த அதிமுகவும் இப்போ கரண்ட்ல போகிற இந்த வேகம் 2024 அண்ணாமலை தலைமையிலான அந்த பாஜக போன வேகத்துக்கு ஈடா இருக்கா? நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக இதை யோசிப்பாங்களா தலைமை? அதுதான் எனக்கு வந்து சந்தேகம் இருக்கு. இதை யோசிக்காம இருக்க மாட்டா. பட் அவங்க எந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போடுறாங்கன்னா, நம்ம யோசிக்கும் போது அவங்க யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னா நிச்சயமா யோசிச்சிருப்பாங்க. அதுதான் ஆனஸ்டான பதில். நம்ம உட்காந்து நீங்க கிறுக்குத்தனமா நான் வந்து ஜோசி சொல்லக்கூடாது. ஓகேவா? ஆனஸ்டான பதில் நம்ம பாக்குறதானே பேசுறோம். நான் ஆனஸ்டா நான் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க யோசிச்சிருப்பாங்க. மேபி இங்க இருந்து டெல்லிக்கு போய் சொல்ற விஷயங்கள் தலைமையில போய் பேசுவாங்க இல்லையா, தமிழ்நாட்டில இருந்து பல்வேறு விஷயங்கள் போய் பேசுவாங்க. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு லாபி இருக்கும். ஓகேவா? இப்ப இருக்க லாபியில இருக்கவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, போன வாட்டி நம்ம போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு பாத்தீங்களா, ஒழுங்கா வந்து 2024 தேர்தலில் எம்பி எலெக்ஷனை நம்ம வந்து கை கோர்த்திருந்தோம் அப்படின்னா இனி நம்ம யாரையும் நம்ப தேவையில்லை, நம்ம யாரையும் அங்கே கூட்டணி சேர்த்து ஆட்சி அப்படின்னு அவசியமே இருந்திருக்காது, இங்கேருந்தே நமக்கு 15 எம்பி கிடைச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு போய் முன் வச்சிருப்பாங்க. இந்த வாட்டியாவது நான் சொல்றதை நம்ம கேட்கணும், 100% அதிமுக கை கோர்த்தோம் அப்படின்னா நம்ம ஷுவர் ஷாட்டா 200 சீட் அடிக்கலாம், 150 சீட் அடிக்கலாம் சொல்லியிருப்பாங்க. மேபி ஓகே ஃபைன். அதே மாதிரி அதிமுகவுக்கும் திரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா இஸ் லைக் எப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பொலிட்டீஷியன். ஓகேவா? அதாவது அவர் ஒரு அக்மார்க் அரசியல்வாதி, அவர் நல்ல மனிதர். ஆக்சுவலி அவர் நம்ம எது சொல்ல, அவருக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் அரசியல் இருக்கு, வெரி குட் பர்சன். ஸோ அதனால இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம ஓகே அண்ணாமலை நம்ம எங்கேயும் விட போகிறது கிடையாது. அவங்க விடவும் இல்லை, டு பி வெரி ஹானஸ்ட். ஏன்னா எந்த பதவியிலும் இல்லாத ஒருத்தர் வெறும் மாநில, அதாவது அகில இந்திய செயற்குழு உறுப்பினராக அதில் இருக்காரு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒருவரை எப்படி நீங்கள் எல்லா மேடையிலும் கொண்டு போய் உட்கார வைக்க முடியும்? நீங்கள் அது என்ன அர்த்தம்? யூ கேனாட் மேக் ஹிம் சிட் டவுன். நீங்கள் கீழெல்லாம் உட்காரெல்லாம் வைக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அது பண்ணவே முடியாது. நீங்கள் அது பண்ணாலும் நெகட்டிவ் ஆகிடும். அவர் அதை விரும்பலை. நான் திரும்பவும் சொல்றேன், அவர் அதை விரும்பவே மாட்டாருங்க. நீங்க கொண்டு போய் கடைசியில் உட்கார சொன்னா உட்காருவாரு. ஆனால் ஆர்எஸ்எஸோட வளர்ப்பும் அதுதான். ஆர்எஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க அவங்க கீழே உட்காந்துருப்பாங்க. அதுக்காக அது ஒரு பெரிய உட்கார வச்சிருக்கான்ற நான் மைண்ட் செட்ல சொல்ல, ஏன் உட்கார வைக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். அவருக்கான மரியாதை எப்பவும் அப்படிதான் இருக்கு. பதவின்றது வெங்காயம் ஃபீலே பண்ணவும் மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போட்ட அந்த கணக்கு, நீங்கள் அதான் கேட்டீங்க, இவங்க போட்ட அந்த கணக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த அதிமுக நயனார் நாகேந்திரன் அந்த ஒரு பாண்டிங்கு கரெக்டாக இருக்கும். அந்த அல்காரிதம் எப்படி வந்தது, எம்பி எலெக்ஷனில் பார்த்தியா வந்துருக்குள்ள, அதே மாதிரி சட்டமன்றத்துக்கும் வந்துடும் அப்படின்னு ஒரு கால்குலேஷனில் பண்ணுறாங்க. பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே சார், இப்போ இந்த பீகார் தேர்தல் தான் பாஜக மும்முரமாக பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்போ 14ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. 14க்கு பிறகு முழுவதுமாக தமிழகத்தை கவனத்தில் எடுக்க போகிறோம், கவனத்தில் கண்டிப்பாக எடுத்து வெற்றி அப்படின்றது எங்களுக்கு தேவை அதிமுக கூட்டணியோட அப்படின்றதுல பாஜக தலைமை மும்முரமாக இருக்கிறதும், இங்கேருந்து எடப்பாடி வந்து தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறதாகவும் செய்திகள்லாம் வருது. பாஜகவின் செயல்பாடு இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு என்னவாக? இல்லை பயங்கர சார், நம்ம ஒன்று நினைக்கிறோம் சார். அதாவது உண்மையை பேச வேண்டிய அமித்ஷா போன்ற தலைவர்கள், திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அது அமித்ஷாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரிலாம் நீங்கள் தேர்தலை ஹேண்டில் பண்ணவே முடியாது. இன்னைக்கு தேர்தலில் ஜித்துனா அவர் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பொலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறது அவர் தான். எல்லாத்தையுமே கரெக்டாக எப்படி பண்ணணும்னு பார்க்கக்கூடியவர். ஸோ அவர் வந்து தமிழகத்தில் மேலே அவரோட பார்வை விழும்போது கண்டிப்பாக வந்து திமுகலாம் வந்து என்னடா இது வரைக்கும், ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் சொல்லியிருக்காங்க, திமுக வீட்டுக்கு அனுப்பிச்சு அவனும் சொல்லியிருக்கும் போது திமுக மட்டும் இல்லாமல் எல்லாருமே அந்த கூட்டணி கட்சிகள் சார்ந்த எல்லாருமே ஒரு கண்டிப்பாக ஒரு அச்சத்தில் தான் இருக்காங்க. நம்ம இதை பார்க்கணும். சரி, ஏன்னா ஃபுல்லாக இங்கே இறங்கிட்டாங்க. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் விஷயத்தையே வந்து ஒரு புரிதல் இல்லாமல் வந்து எதையோ உருட்டிட்டு இருக்காங்க. என்னன்னே ஒரு புரிதல் இல்லை. ஒரு சிம்பிளான விஷயம். முதல்வர் அவர் என்ன சொல்றாரு, உறவினர்கள் பேர்னா என்ன, எந்த உறவினர்கள் சொல்றாரு. உறவினர் பேர்னா ஏதோ ஒரு உறவினர் பேர், அவங்க அந்த எந்த ஜோன்ல இருக்காங்களோ அவங்க ஐடி கார்டை வாங்கி அந்த ஓட்டர் ஐடி எழுதுங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குன்ற. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? அதாவது நார்மலா இருக்கிறவனை கூட பிடிச்சி குழப்பிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பயம், அச்சம்.
பயம் அது. இப்போ ராகுல் காந்தி சொல்றாருல, ராகுல் காந்தி அவர்கள் என்னோட அருமை நண்பர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு சொல்றாரு. குளத்தூர்லையுமே 15,000 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டுன்னு சொல்றாரு. அதை பற்றி நீங்கள் பேசணும்ல, அதை பற்றியும் பேசணும்ல. அங்கேருந்தா இங்கேயும் தானே இருக்கும். உடனே என்ன சொல்றாருன்னா வந்து நாங்கள் அது தப்புன்னு சொல்லலை, அதுக்கு போதுமான நேரம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். போதுமான நேரம் இல்லைன்னு இப்போ நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? வேலை நடந்து தானே இருக்கு, வேலை நடந்து கொண்டு தானே இருக்கு. நீங்கள் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுக்கல, அதுக்குள்ள இது கொடுக்கல சார். உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு சரிங்களா, ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த மக்களோட கோரிக்கைகளை வாங்கிட்டு போய் காவாலை கூட்டுற மாதிரி ஒரு கேவலமான அவலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியில் நடக்கலாம். சரியா, இந்த மாதிரி விஷயத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு செய்யக்கூடிய வேலை. இதையுமே அரசியலாக பார்க்கறது வந்து முறை கிடையாது. சரி, சரி, நம்ம இந்த விஷயம் வந்து தெளிவாக மக்களுக்கு சொல்லணும். திமுக இதை எதிர்க்கல, ஆனால் அதுலேயே தெரிஞ்சு போச்சு. சரியா, ஒருத்தன் கமெண்ட்ல போடுறான், ஸ்டாலின் அவருக்கு பேசுறத, முதல்வர் பேசுறத கமெண்ட்ல போடுறான், நீ எப்போ வந்து பார்த்தோன்னா இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றியோ அப்பவே தெரிஞ்சு போச்சுடா இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல. நீ என்னைக்கு திமுக வந்து இது சரி கிடையாது, இது முறையற்ற ஏதோ நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்களோ அப்போ அதில் 100% கரெக்டாக தான் நடக்குது, நீ அதை ஃப்ராடு வேலை பண்ண பாக்குற அப்படின்னு கமெண்ட்ல ஒரே நெகட்டிவா அவ்வளோ கமெண்ட்டை படிச்சுட்டு இருந்தவங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அவங்களோட நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில். ஓகே சார், இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் பற்றி பேசணும். இப்போ நேற்று மோகன் பகவத் பேசும்போது சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் அப்படின்ற இயக்கம் வந்து மதங்களுக்கோ சாதிகளுக்கோ உருவாக்கப்பட்டதில்லை. நீங்க இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மதங்களை தூக்கி போட்டுட்டு ஒரு இந்தியா தேசத்தோட பெருமையோட நீங்க வந்தீங்கன்னா இதில் இணைஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தா முன் வச்சிருக்காரு. இப்போ ரொம்ப நாளா சொல்ல வந்தது மதங்களுக்கு எதிரான கட்சி, குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லீமுக்கு எதிரான ஒரு அமைப்பு தான் அந்த ஆர்எஸ்எஸ் சொல்றதை இந்த ஒரு கருத்து மூலமா உடைச்சிட்டாரு மோகன் பகவத் சார். நான் ஓப்பனா சொல்றேன் சார், ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ் பொறுத்த அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு நண்பர்கள் இருக்காங்க, தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். எப்பவுமே அப்படிதான். இன்னைக்கு அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. நீங்க ஆர்எஸ்எஸ்ல காலைல வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 மணிக்கு ஒரு ஷாக்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஷாக்காலாம் நீங்க போனீங்கன்னா அது அங்க நீங்க எதுவுமே இல்லை சார். அங்க போயிட்டு உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் ஏதாவது தலைவர்களை பத்தி, அந்த தலைவர்கள் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்துவாக இருக்கலாம், ஒரு தலைவர்களை பத்தி பேசுவாங்க, சரிங்களா, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க, சரிங்களா, இவ்வளவுதான் அங்க நடக்குமே தவிர்த்து அங்க உங்களுக்கு ஜாதியோ மதமோ அதை பத்தி அங்க ஒரு டாபிக்கே இருக்காது. இது முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? இது வந்து நிறைய பேருக்கு வெளிப்படையா தெரியல. இன்னைக்கு அவர் அதை கூறும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இம்பாக்ட் வந்து ரொம்பவே வந்து நிறைய மக்களுக்கு தெரிய வரும். எல்லாருமே நீங்க அனுப்பலாம். ஒரு நாள் நீங்க போய் பாருங்களேன், ஒரு கிறிஸ்துவ நண்பரோ ஒரு இஸ்லாமிய நண்பரோ போய் பாருங்க, பார்த்தா தெரிய போகுதுல. அவர் என்னன்னா பாரத மாதான்றது எல்லாம் ஒண்ணுதான் சார். சார் இப்போ இந்திய நாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டின் மேல் அக்கறை உள்ளவர்கள் யாருன்னா வந்து சேரலாம். சரியா, அந்த பாரத மாதாக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் பாடுவாங்க, அந்த இந்திய நாட்டுக்காக ஒரு பாட்டு பாடுவாங்க. அவங்க முஸ்லீமுக்காகவும் கிறிஸ்டினுக்காகவும் இந்துக்காகவும் பாடலையாங்க, எதுவுமே பண்ணலையே. கரெக்டான ஒரு விஷயம் தான். இதை போய் நீங்க பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு மேல ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா சாதாரணமா இருக்கவே முடியாது சார், வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, அதோட ஹிஸ்டரி எல்லாமே வந்து நம்ம சொல்றதை விட கண்டிப்பாக இன்னைக்கு அவர் கூறிய பிறகு பல பேர் அரசு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணியிருக்காங்க, போய் பார்த்துருக்காங்க உண்மையா அவர் சொல்றது, அந்த ஷாக்கா யார் யார் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கும் போது இது பல்வேறு இளைஞருக்கு போய் உலகம் முழுவதுமே நான் சொல்றேன் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு பல்வேறு இடங்களுக்கு போய் வந்து சேர்ந்துருக்கு. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாகவும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மத ஜாதி அது எல்லாத்தையும் தாண்டி இந்தியருக்காக நம்ம ஒன்றிணைவோம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே ஒரு அழகான விஷயம் தானே சார், அதை நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பயிர் ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.